ஈர்ப்பு விதி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? எத்தனையோ பேர் எத்தனையோ டெக்னிக் போடுறாங்க. நானும் முயற்சி பண்ணுறேன், நான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, முக்கியமாக நம்ம சில பாயிண்ட்டை சொல்லிடலாம். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த பேச்சு தொடங்குறேன். ஏன் நினச்சதை அடைய முடியல? தடுக்கிறது என்ன? மனம். அதையும் மீறி அந்த மனத்துக்கு மனத்தோட மனம்னா என்ன? எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தேவையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள். தேவையற்ற எண்ணங்கள் எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்குது. தேவையான எண்ணங்களை தவிர ஆவரேஜாக 60-70% தேவையற்ற எண்ணங்கள் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்குது. இதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் தியானம், யோகாசனம்ன்றது முறை இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தடுக்குதுன்னா, நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா, இந்த மனிதம் நம்ம உடல் எப்படி இயங்குதுன்னா பஞ்சபூதங்களை வச்சு தான் நம்ம இயங்குது. அதாவது இந்த உடல் ஆக்குனது பஞ்சபூதம். அதுக்கப்புறம் இந்த உணர்வுகள், தொடு உணர்வான ஸ்கின்னு, நுகர் உணர்வு, சுவை உணர்வான வாய், நுகர் உணர்வான நம்மளுடைய சுவாசம், அதாவது வாசனை மூலமாக உணர்வது, பார்க்குறது ஒலி, அப்புறம் கேட்குறது ஒலி. இந்த 5 உணர்வில் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் எப்படி இருக்குன்னா, இதில் உணர்வுகள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம், எனக்கு இது நான் அடையணும், இதை நான் இது பண்ணணுன்னா, அந்த உணர்வுகள் நீங்கள் கொடுக்கலன்னா அது செட் ஆகாது. அது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் பிரபஞ்சத்தில் அது எனக்கு கிடைக்கணும், இது கிடைக்கணுன்ட்டு நிறைய பேர் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன மிஸ்டேக்னால் இது தான் இருக்கணும். நம்ம உணர்வுபூர்வமாக ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். எப்போ விஷுவலைஸ் பண்ணணும்? அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம சப்கான்ஷியஸ் ஸ்டேட் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். கான்ஷியஸாக நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது ரொம்ப இயல்பாக வர்றது காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த இம்மிடியேட்டாக ஒரு ஸ்டேட் இருக்குது. அதாவது சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்க்கு நம்ம திரும்புகிற ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட் இம்மிடியேட்டாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி உணர்ச்சியோடு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அது நடந்து விட்ட மாதிரி, இதில் நெகட்டிவ் வார்த்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த நெகட்டிவ் வார்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா நெகட்டிவ் வார்த்தைன்றது எனக்கு இது கிடைக்காமல் போயிடக்கூடாது, கண்டிப்பாக இந்த பிரச்சனை இல்லாமல் கிடைக்கணும், அதாவது இதில் பிரச்சனை இருக்குது கிடைக்காமல் இருக்கு இல்லையா, இதேமாதிரி வார்த்தைகள் கூட நெகட்டிவ் வார்த்தைகள், அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய முழு சக்தியும் ஒரு அழகான ஃபோக்கஸோட நம்ம எண்ண குவியலை நம்ம சரி பண்ணிக்கிட்டே, நம்ம இதே மாதிரி விஷுவலைசேஷனை ஒரு 48 நாள் இல்லைனா முடிஞ்ச அளவு எவ்வளோ நாளும் நம்ம போட்டுட்டு அதெல்லாம் நடந்து விட்ட மாதிரி நம்ம பாவனை பண்ணி நம்ம பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். திருப்பியும் இந்த பயிற்சியோட இதை சொல்லிடலாம். நம்ம பிளான் வச்சுருக்கீங்க. நான் டீட்டெயில் பிளான் போல், ஏன்னா அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை பற்றி ஒரு பிளான் பண்ணுறோம். அந்த பிளானை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். அந்த விஷுவலைஸோட உணர்வுகளை கொண்டு வரோம். அதை நடந்து விட்ட மாதிரி நினைக்கிறோம். அதில் ஒரு டைம் பவுண்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் 6 மாதத்துக்குள்ளே 1 இயர்க்குள்ளன்ட்டு. இது எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, சரண்டரிங் டு த டிவைன் அண்ட் மாஸ்டர். அவங்களுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்டே நம்ம மனதார இதை வேண்டி கண்டிப்பாக நமக்கு எதெல்லாம் நியாயமாக, உண்மையாக, இன்ட்யூட்டிவாக நமக்கு இருக்கோ அத்தனையும் நமக்கு ஈர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். அதனால் விரக்தி ஆகாமல் நம்ம எப்படி எந்த அளவு நம்ம மேலும் மேலும் நம்மளுடைய மனதோட தடையை நீக்கி சரியான ப்ராசஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். இது எல்லாம் இவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி, அதெல்லாம் எல்லாமே பார்த்தா ஒரு குருவோட சரண்டரானா, ஒரு இறைத்தன்மையோட சரண்டரானா ரொம்ப ரொம்ப ஈஸி. அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்க. அதனால் தடைகளையும் நம்ம சைடில் பார்த்துட்டு அவனருளாலே அவன் தான் வணங்கின்ற மாதிரி அந்த இறைவன், நம்மளுக்கு பிடித்த குரு, நம்ம கனெக்ட் ஆகணும், எல்லாத்தோட நம்ம சரண்டரானோம்னா இது சாத்தியத்திற்கு ஒரு வழிவகுக்கும். வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சாஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.